கன்னியாகுமரியில் ஒரு அணுக்கனிம சுரங்கத்துக்கு அனுமதி அப்படிங்கிறது வந்து அதனோட பீரியட் முடிஞ்சிருக்கு. தாவேக்கா அனுமதி அவங்களுக்கு நீட்டிச்சிருக்காங்க. சின்ன ஆய்வறிக்கை தான் பொதுமக்களிடம் வைக்கப்படுது. அப்போ அந்த ஆய்வறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தபோது அதுதான் மக்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்து கடுமையாக எதிர்ப்புனாங்க. 40 வருஷத்துக்கு ஏறத்தாழ 10 லட்சம் டன் அளவிலான கனிமங்களை வெட்டி எடுக்க போறாங்க. ஸோ மாநில அரசாங்கத்துக்கு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. அதன்படி இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இதை புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் எதிர்ப்பின் காரணமாக அதில் நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டத்துக்கு புத்துயிர் தந்திருக்கிறார்கள். பிஜேபி பொறுப்பேற்ற காலகட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா லாபத்துக்காக 2 தனியார் நம்ப கம்பெனி கொடுக்குறீங்க. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் தேசத்துக்கான டிஃபென்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்டுட்டீங்கன்னா நீங்க ஆன்டி நேஷனல் ஆயிடுவீங்க இல்லையா, தேச துரோகிங்களா. ரொம்ப இலகுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நீங்கள் எடுத்து தனியாரிடம் கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த சட்டங்களை மாற்றி அமைக்கப்படுகின்றன. கருத்து கேட்பு நடத்தினாதானே நீங்க எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. உங்ககிட்ட எது கருத்து கேட்பு நடந்துக்கிட்டு அப்படின்னு அடுத்த எது மாற்றம் கொண்டு வராங்க. என்னன்னா டெமோக்ரஸில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரைட்ஸ் எடுக்கிறாங்க. இங்க இருக்கிற தாவேக்கா அரசு கேள்வி கேட்டிருக்கு. ஆனா இப்ப அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா இரட்டை வேடம் போல செயல்படுறாங்களா? இதுக்கு எதிரான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இருந்தாங்க. அப்ப இப்ப வரும்போது அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல தாவேக்கா அரசுடைய செயல்பாடு இனியும் அவர்கள் மௌனம் சாதிப்பது என்பது சரியானது. அப்போ அந்த மௌனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இவங்க வந்து ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய எல்லா விஷயம் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ ஒன்றிய அரசு கொண்ட திட்டத்தை அமுல்படுத்த தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் நமக்கு அதிகமாக இருக்கு. ஒரு வருஷம் அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த 5 வருஷம் இருந்ததுனால அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இது போக இன்னொரு எக்ஸ்டன் ஆனா இந்த பாதிப்புகள் இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்டன் ஆகும்? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு வெற்றி செல்வன் அவர்கள். அவரிடம் தற்போது சூழலியல் பிரச்சனைகள் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ கன்னியாகுமரியில் ஒரு அணுக்கனிம அந்த சுரங்கத்துக்கு அனுமதி அப்படிங்கிறது வந்து அதனோட பீரியட் முடிஞ்சிருக்கு. அதற்கு எதிராக ஒரு கட்சியாக தீர்மானம் போட்ட தாவேக்கா ஒரு அரசாக அனுமதி அவங்களுக்கு நீட்டிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி. இதற்கு எதிராக குரல் எழுப்பிட்டு இருக்கிறீங்க. முதல்ல இந்த விவகாரம் கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விளவங்கோடு தாலுக்காவில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தாது மணலை வந்து வெட்டியெடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் அது. தாது மணல் அப்படின்னா அட்டாமிக் மினரல்ஸ், அணு கதிர் இயக்க தன்மை இருக்கக்கூடிய கனிமங்கள், குறிப்பாக மோனோசைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ரோன் அப்படின்னு நிறையா இது இருக்குது. ஒரு 6 விதமான கனிமங்களை வந்து வெட்டி எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பதன் மூலமாக ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும், அணு கதிர் இயக்க வெளியேற்றம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த திட்டத்தை வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஸோ பேசிக்காக இதனுடைய சயின்டிஃபிக்கான பின்னணி அப்படிங்கிறது தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இருக்கக்கூடிய இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி சுரங்கங்களை அமைத்து இதை வெட்டியெடுப்பது தான் அவங்களுடைய வேலை. அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கனிமத்தை எடுப்பதற்கான மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட், கனிம வளத்திற்கான தனியான ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழே அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்தோட அனுமதியோடு தான் ஒன்றிய அரசாங்கம் வழங்க முடியும். ஸோ ஒன்றிய அரசாங்கம் அவங்க ஃபஸ்ட் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மாநில அரசாங்கத்தில் கேட்குறாங்க. மாநில அரசாங்கம் 2020ஆம் ஆண்டு தான் அதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க, கன்சர்ன் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சல்டேஷனோட கொடுத்துட்றாங்க. கொடுத்த போது தான் இந்த அனுமதி ஆணையம் வழங்கப்படுகிறது. அதாவது 5 ஆண்டுகளுக்கு இந்த இடத்தை இந்த கனிம கனிமங்கள் எடுப்பதற்கான ரிசர்வ்டு பகுதியாக அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த கனிமத்தை எடுப்பதற்கான லைசன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு வாங்கணும். என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குவதற்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளும்போது 2024ஆம் ஆண்டு பப்ளிக் கன்சல்டேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்பந்தான் என்ன பொதுமக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க தெரிய வருது. ஸோ அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கான என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த திட்டத்தின் காரணமாக சூழலுக்கு என்ன பாதிப்பு உண்டாகும் என்பதற்கான ஒரு ஆய்வறிக்கை, ஒரு சின்ன ஆய்வறிக்கை தான், முழுமையான ஆய்வறிக்கை இல்லை, சின்ன ஆய்வறிக்கை தான் பொதுமக்களிடம் வைக்கப்படுது. அப்போ அந்த ஆய்வறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தபோது அதுதான் மக்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்து கடுமையாக எதிர்ப்புனாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு இந்த பணி நடக்கும் தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்கிறாங்க. 40 வருஷத்துக்கு ஏறத்தாழ 10 லட்சம் டன் அளவிலான கனிமங்களை வெட்டி எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 56 லட்சம் டன் அளவிலான கனிமங்கள் அங்கே இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்காங்க.
ஸோ கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் அவங்க தொடர்ச்சியாக வெட்டி எடுக்க போகிறாங்க. அப்படி வெட்டி எடுப்பதன் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் இயற்கையாக பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அதிகமாக இருக்குது, இந்த கனிமங்கள்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா அதெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய லாஜிக். ஆனால் இந்த 40 ஆண்டுகால தொடர்ச்சியாக வெட்டி எடுப்பதன் மூலமாக ஒரு அணுக்கதிரியக்கம் இல்லையா, அதனால என்ன பாதிப்பு உண்டாகும் என்பதற்கான எந்த விதமான ஸ்டடியும் இல்லை. ஸோ இயற்கையாகவே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ரேடியேஷன் வந்துட்டு அதிகம், அதனால பாதிப்பு அந்த பகுதியில் அதிகமாக இருக்குது, அதன் காரணமாக கேன்சர் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை அனுமதிச்சிங்கன்னா இன்னும் பாதிப்பு அதிகமாகும். ஸோ இதன் காரணமாக தான் அந்த பகுதி மக்கள்லாம் இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டான்னு பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. அதனால கருத்து கேட்பு கூட்டமே நடத்தல, அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. இது 2024 இருந்துச்சு. இப்போ இந்த 2021 அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த அனுமதி ஆணைங்கிறது 5 இயர்ஸ் அப்படிங்கிற பீரியடுங்கிறனால லாஸ்ட் ஜூன் இல்லை வந்து அது கரெக்டாக முடிவடையுது. ஸோ அப்போ அது கரெக்டாக அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. கடந்த ஜூன் 10 தற்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அவங்க ஒரு அந்த அந்த அனுமதி ஆணையை 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே கனிம வள சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய பிரிவு 17 கொடுத்துருக்கூடிய ஒரு அனுமதி. ஸோ மாநில அரசாங்கத்துக்கு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது, அதன்படி இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இதை புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் எதிர்ப்பின் காரணமாக கைவிடப்பட்ட திட்டம், அதில் நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டத்துக்கு புத்துயிர் தந்திருக்கிறார்கள் இவர்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னா, இப்போ திருப்பி அடுத்து இவங்க என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கிட்டு சிஆர்எஸ் கிளியரன்ஸ் வாங்கிட்டு நடைமுறைப்படுத்தலாம். இதில் இன்னொரு புதிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும்னா மக்களும் கருத்து கேட்பு நடத்தணும்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கனிமங்கள்லாம் இருக்கு, இந்த அட்டாமிக் மினரல்ஸ்லாம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வகைப்படுத்திட்டாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான திட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஒன்றிய அரசாங்கம் 2025. அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல், மக்களை கலந்து ஆலோசிக்காமல், அவங்களோட அனுமதி பெறாமல் இந்த திட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அந்த ஆபத்து தான் நம்ம இருக்கும். இப்போ அது ஆனது மக்களிடம் கருத்து கேட்பு கேட்காததுன்றதே சட்டத்தின் பிரகாரமே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. மக்கள்கிட்ட கருத்து கேட்க தேவையில்லைன்ற சினாரியோ வந்து இப்போ உருவாக்கி. ஆமா, அதுதான் வந்து ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப கடுமையாக பிஜேபி பொறுப்பேற்ற காலகட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டத்தை எப்படி மாற்றி வச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் எடுத்து தனியார்கிட்ட எப்படி கொடுப்பது அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அது கேட்டால் என்னன்னா, இதெல்லாம் தேசத்துக்கானது, இதெல்லாம் டிஃபென்ஸ்க்கானு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீ கொஸ்டின் பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ யார்கிட்ட கொடுக்குறீங்க? இதெல்லாம் லாபத்துக்காக 2 தனியார் நம்ம கம்பெனி கொடுக்குறீங்க. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் தேசத்துக்கான டிஃபென்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்டுட்டீங்கன்னா நீங்க ஆன்டி நேஷனல் ஆயிடுவீங்க இல்லையா, தேச துரோகிங்களா. ஸோ அப்படி முத்திரை குத்துறது. அப்போ என்னன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் தனியாருமே கொடுப்பது. ஏன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நீ தனியார் எடுக்கலாம், அட்டாமிக் மினரல்ஸ் தனியார் கட்டி எடுப்பார்கள். ஏன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸே வந்து தனியார் கொடுப்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ என்னன்னா 2014 தொடர்ச்சியாக சட்டத்தை மாற்றிட்டே வர்றாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை வந்து கடுமையாக மாற்றுறாங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டை வந்து மாற்றுறாங்க, லேபர்ஸ் லாவை வந்துட்டு மாற்றுறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை வந்து மாற்றுறாங்க, சிஆர்எஸ் கிளியரன்ஸுக்கான இது மாற்றுறாங்க, இஐஏ நோட்டிஃபிகேஷனை வந்து மாற்றுறாங்க. இதெல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அடிப்படையான சட்டங்கள். இது எல்லாத்தையும் மாற்றிட்டு வராங்க. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற இருக்கக்கூடிய இது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா வித மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டையும் வந்து மாற்றுறாங்க, பயோடைவர்சிட்டி ஆக்டும் மாற்றுறாங்க. இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப இலகுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நீங்கள் எடுத்து தனியாரிடம் கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த சட்டங்களாக மாற்றி அமைக்கப்படுகின்றன. ஸோ அந்த ஒரு போக்கில் தான் போடும். அந்த வகையில் தான் கருத்து கேட்பு நடத்தினாதானே நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. உங்ககிட்ட இது கருத்து கேட்பு நடத்திக்கிட்டு அப்படின்னு அடுத்த எது மாற்றம் கொண்டு வராங்க. ஸோ என்னென்ன டெமோக்ரஸியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரைட்ஸாக எடுக்கிறாங்க. ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸினா என்ன, அரசனுடைய ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒரு கருத்து சொல்வதற்கான எனக்கு உரிமை இருக்கணும். நீங்கள் அந்த உரிமையை அந்த கருத்தை ஏற்றுக்கலாம் இல்லை மறுக்கலாம், அதுக்கான இது இருக்கு இல்லையா. டெமோக்ரஸியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குல்ல, எல்லோருமே ஒரே பார்ட்டிக்கு ஓட்டு போடுறோம் இல்லைங்களா. பெரும்பான்மையான ஓட்டு வாங்கி நீங்கள் ஜெயிக்கல, இருக்கிறதுல வந்துட்டு பிச்சு பிச்சு போகும்போது அந்த சதவீத கணக்கில் நீங்கள் அதிகம் படுறீங்க இல்லைங்களா. 35% தான் நீங்கள் வாங்குறீங்க, அல்லது 40% வச்சுக்கணும். அப்போ மீதி கூட 60% மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் ஈக்குவலாக கருத்துருக்கணும். எனக்கு என் கருத்துக்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்கணும். இந்த கருத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் போகலாம், அது அடுத்தது. அதுவும் ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் நடக்கணும். ஆனால் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பே மறுக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஜனநாயக விரோதமாக போக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கருத்து கேட்பு தேவையில்லை, அனுமதி தேவையில்லை, ஸ்டாண்டர்ட்ஸ் தேவையில்லை, எந்த இடத்துல எந்த திட்டத்தை வேணால் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற வகையில் தொடர்ச்சியாக சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. இது சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும், மக்களுடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். இது எல்லாமே தனியார் கார்பரேட்டுக்கான நலம் சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது. அப்போ இங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தேர்வு செய்த ஒரு அரசு, மக்களுக்கான குரல் பறிக்கப்படுகின்ற போது ஒரு அரசாக மக்களுடைய பிரதிநிதியாக இங்க இருக்கிற தாவேக அரசு கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா இப்ப அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா,
ஒரு ஒரு இரட்டை வேடம் போல செயல்படுறாங்களா? ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதற்கு எதிரான தீர்மானத்த வாக்குறுதிகளையும், தீர்மானங்களையும் எல்லாம் நிறைவேற்றி இருந்தாங்க. அப்ப இப்ப வரும்போது அனுமதி குடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல தாவேக்கா அரசினுடைய செயல்பாட்ட எப்படி பார்க்குறீங்க? 2 விதத்துல. எந்த அளவுக்கு இவங்க விஜிலண்டா இருக்காங்கன்னு. இப்ப வந்து இத தெரிஞ்சே இவங்க அனுமதிக்கிறாங்களா? அல்லது எக்ஸிக்யூட்டிவ் தான் இஷ்டம் போல ஃபங்ஷன் பண்ண இவங்க அலோவ் பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது 2மே தவறானதான். நீங்க ஒரு கவர்னன்ஸ்ல இருக்கின்ற போது நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஆஸ் எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களுடைய வேலை அப்படிங்கிறது துறை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் ப்ராப்பரா நடைபெறுகிறதா அப்படிங்கிறது நீங்க மேற்பார்வையிடுவது உங்களுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு ஆன் இட்ஸ் ஓன் எல்லா நேரத்திலும் செயல்பட முடியாது. சில முக்கியமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் அடிப்படையில் செயல்படணும் இல்லைங்களா? அப்போ எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. அப்போ கவர்னன்ஸ்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம். தற்போது அந்த கவர்னன்ஸ் நிலை இல்லை அப்படிங்கிறது அடிப்படையான பிரச்சனை. அப்போ என்னன்னா, ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் இருக்கின்ற போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் அவங்க மானிட்டர் பண்ணணும். ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் நீங்க அது அந்த வச்சுக்க. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் எப்படி செயல்படுகிறது? அப்போ எக்ஸிக்யூட்டிவ் தான் போல செயல்படுறாங்க, அதை நான் தெரியாம விட்டுட்டேன்னு சொல்வதற்கான ஒரு உரிமையோ இதுக்கையோ உங்களுக்கு இடம் இருக்க கிடையாது. கவர்னன்ஸ்ல அது கிடையாது. உங்களுடைய டியூட்டி அது. நீங்க பொறுப்பேற்றுக்கணும். நீங்க அதுக்கு வந்து பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஒரு ப்ராசஸ்ல ஃபெயிலியர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லது தெரிந்தே இவருக்கு செய்கிறாங்கன்னா அது இன்னும் ரொம்ப மோசமான விஷயம். இல்லை இப்போ என்னன்னா, இப்போ அரசு பொறுப்பேற்ற உடனே தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்தோட முரண்பாட்டு போக்கு வந்து கைப்பிடிக்க மாட்டோம். ஒரு ரொம்ப இன்ன போக்கை தான், ஒரு இணக்கமான போக்கை வந்து கடைபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், அது அப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் அந்த இணக்கமான போக்குங்கிறது என்ன இடம், எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க நீங்க? எதுல நீங்க டிஃபைன் பண்ண போறீங்க அப்படின்னு. இப்போ வந்தே மாதரம் நாங்க பாட மாட்டோம்னு முடிவு. ஓகே ரைட் ஃபைன், அதை எடுக்கிறேன். ஆனா 2 வாட்டி தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு இடத்துல அது வந்து ஒரு இடத்துக்கு நீங்க கீழே இறங்கி வர்றீங்க இல்லைங்களா? அப்போ எந்த இடத்துல, அப்போ ஸ்டேட் ஃபெடரலிசம் பேசும்போது எந்த இடத்துக்கு நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொறுத்தல் நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? ஹைட்ரோ கார்பன் என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? ஏன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பரங்கிப்பட்டில் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசாங்கம் எதுவும் சொல்லவே இல்லை. அப்போ இந்த திட்டத்துக்கு அப்போ ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாம் கடந்த காலகட்டத்தில் கடுமையாக எதிர்க்கப்பட்டன. அது எதுவுமே தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணவே இல்லை. ஒன்றிய அரசாங்க திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த கடந்த ஒரு 15 வருடங்களாக தொடர்ச்சியாகவே எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக தான் நம்ம இருந்திருக்கோம். அது மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, கெயில் பைப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, குடங்கள் அணு இருந்தாலும் சரி, நியூட்ரினோ திட்டமாக, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டங்கள் வந்து பெரும்பாலான திட்டங்கள் நம்ம ஏற்றுக்கல. சில திட்டங்களை தான் நம்ம அனுமதிச்சிருக்கோம். அந்த ஒரு லெகசி நமக்கு வந்து இருக்கு, தொடர்ச்சியாக இருக்கு. அப்போ மாநில உரிமை, மாநில நலன், மாநில சுற்றுச்சூழல் நலன் அப்படிங்கிற ஒரு பார்வை இங்க ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல இருந்தா எல்லாமே அணுகப்பட்டு இருந்துச்சு. அப்ப இந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது தற்போதைய அரசில் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க இணக்கமாக போறீங்கன்னா இதுல ஒரு நிலைப்பாடு என்ன? அப்ப நீங்க வெளிப்படுத்தணும் இல்லையா? இல்ல நாங்க வந்து ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய பொருளாதார கொள்கையையும் நாங்க ஏற்றுக்கிறோம், மார்க்கெட் எக்கனாமி நாங்க ஏற்றுக்கிறோம், அதை நீங்க பொது வெளியில் சொல்லணும். அந்த வெளிப்படுத்த நீங்க அதை சொல்லிட்டு தான் நீங்க பண்ணணும். இல்ல எங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லணும். அப்ப என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லாம இருப்பது அப்படிங்கிறது அது இன்னுமே ரொம்ப வந்துட்டு ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துல வெளிப்படையாக அவர்கள் பேச வேண்டிய ஒரு தேவை. இனியும் அவர்கள் மௌனம் சாதிப்பது என்பது சரியானதுக்கு. அப்போ அந்த மௌனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இவங்க வந்து ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய எல்லா விஷயம் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ ஒன்றிய அரசு கொண்ட திட்டத்தை அமல்படுத்த தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இதை மறுக்காத வரைக்கும் நமக்கு அதுதான் உண்மை அப்படிங்கிற நோக்கி தான் நாங்கள் வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனால் இங்கே சுற்றுச்சூழல் மீதான தாவேக்கா அரசினுடைய பார்வை எப்படி இருக்குன்றதுக்கு ரீசென்ட்லி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. கனிம வளத்துறை அமைச்சர் வந்து இந்த சட்டவிரோதமாக இயங்குகிற குவாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது, பல குவாரிகளை மூடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது அப்போ இயற்கை வளங்கள் மேல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்வை இருக்கு, அதை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை கட்டமைக்கப்பட்டுச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது தற்போது நடக்கிற இந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கணும்னா இந்த ரெண்டும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்குல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ். அப்போ இங்க ஒரு மாதிரி சென்ட்ரல்னா ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, அப்படி புரிஞ்சுக்கிறது. ஓகே, நீங்க இப்போ வந்து கனிம வளங்கள் குறித்தான இந்த நிறைய விதிமுறைகள் இருக்கு, அதை பேசலாம். அது எல்லாமே என்ன, ஊழல் ஒழிப்புணர்வு பகுதியாக அப்படிதான் அவங்க பண்றாங்க. அப்படிதான் அது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு இல்லைங்களா? சூழல் பாதுகாப்புங்கிற ஆங்கிள் இருந்து அவங்க அதை பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இதுலலாம் ஊழல் நடந்திருக்கு, இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அந்த குவாரியை மூடுவதற்கான இருக்கு. அப்போ அதுக்கான விஷயங்களை தொடர்ச்சி செய்வோம், நாங்கள் வந்து இதை வந்து மறுபரிசீலனை செய்வோம், இந்த பொருளாதார சிந்தனை பண்ணுவோம் அப்படிங்கிற அடுத்த கட்ட நகருக்கு நகர்ந்துருக்கணும். ஸோ அது அந்த லேக்குனும் அங்கே இருக்கு. ஸோ அந்த போதாமைங்கிறது இருக்கு. அப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அப்போ அவர்கள் சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சிந்தனை என்னவா இருக்கு. அவங்க தேர்தல் அறிக்கை நிறைய நல்ல விஷயங்கள் பேசினாங்க.
காலநிலை மாற்றம் குறித்தாகலாம் நிறைய வந்து பேசியிருக்காங்க. ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறலாம். அப்போ இன்னைக்கு அடுத்து கவர்னன்ஸில் வருகின்ற போது இது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்னென்னா நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடு அப்படிங்கிறது எந்த பொருளாதார சிந்தனையும் மையமாக கொண்டு இருக்கு. ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்னா இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு ஒரு கேபிட்டலிஸ்டிக் பேட்டர்னா அப்படிங்கிறது நீங்கள் முறைப்படுத்தணும். அல்லது நீங்கள் மிக்ஸ்டு எக்கனாமினா கூட பேசுங்க. இந்தியா வந்து பழைய காலத்தில் மிக்ஸ்ட் எக்கனாமின்னு வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து சந்தை பொருளாதாரம் இருக்கும். அப்போ எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அப்போ அந்த ஒரு நிலைப்பாடு நாம வந்து எடுத்துக்கணும். அந்த ஒரு தெளிவுத்தன்மை அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் அந்த தெளிவுத்தன்மை அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிப்பதற்கான செயல்பாடுகளை இப்போ தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் பொறுத்தவரை அவங்களோட எல்லா செயல்பாடுகளுமே ஊழல் மையமாக வைத்து தான் அவங்க பேசுறாங்க அதிகமாக. இதுல எல்லாம் ஊழல் அவங்களோட இந்த ஒயிட் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ண 2 ஒயிட் பேப்பர்லயும் எதுவும் பிரதானமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் மையமாக இருக்குது. இந்த ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடந்த கால திட்டங்களை எதுவுமே அவங்க இன்னும் விட்ராவும் பண்ணல. ஸோ அப்போ என்னன்னா பாலிசி வைஸ் சேஞ்ச் அல்லது பொருளாதார சிந்தனையில் வந்து ஒரு மாற்றம் அல்லது எங்களுடைய பொருளாதாரம் இதுதான் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயம் இது வரைக்கும் வெளியே வரல. ஓகே, ஸோ இது இப்போ இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு? இப்போ நடவடிக்கைகள் போகிறதுக்கு முன்னாடியும் கூட இப்போ இதனால இப்போ 1 வருஷம் அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த 5 வருஷம் இருந்ததுனால அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இது போக இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனா இந்த பாதிப்புகள் இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்? அதாவது இது நாள் வரைக்கும் அது ஒரு கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஸோ அதனால இந்த திட்டத்தினுடைய பாதிப்பு இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அது வெட்டி எடுக்க ஆரம்பிச்சது பாதிப்பாகும். ஸோ என்னன்னா இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டெட்டான கண்டிஷனுக்கு வந்து போயிட்டு இருந்து இப்போ அதுக்கு வந்து அலைவ் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் உயிர் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து கிளியரன்ஸ் கிடைச்சதுன்னா அது செயல்படுத்துவதற்கான ஒரு ஆபத்து இருக்கு. ஆனால் அந்த பகுதி மக்கள் அது கடுமையாக எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்பை மீறி இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிறத ஆல்ரெடி சில பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னீங்களா? ஆல்ரெடி என்ன பிரச்சனை இருக்குன்னா கூடங்குளம் அணு உலை அங்கே இருக்குது. ஏற்கனவே இயற்கையாக இருக்கக்கூடிய ரேடியேஷன் லெவல் அங்கே அதிகமாக இருக்குது. அணுக்கழிவுமே அங்கே தான் வச்சிருக்காங்க கூடங்குளம் அணு உலை. இப்போ இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய ரேடியேஷன் லெவல் அது சார்ந்து இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ் இதிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் லெவல் இந்த 2 விதமான பிரச்சனை அவங்க இது கொண்டு இருக்காங்க. அப்போ இதனுடைய பாதிப்பு அந்த பகுதி மக்களுக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்குது. அந்த பகுதியில் ரேடியேஷன்ஸோட பாதிப்பின் காரணமாக கேன்சர் ரேட்டும் இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த திட்டத்தை நீங்கள் அனுமதிக்கின்ற போது நம்ம கடலோர பகுதியில் கூட எல்லா மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்கே தாது மணல் கிடைக்குதோ எங்கெல்லாம் இந்த மாதிரி போனஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ரேடியேஷனோடைய அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதோட பாதிப்பு அதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் பயங்கரமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் என்ன இருக்கும்? இப்போ உங்க இதில் வித்ட்ரா பண்ணாமல் திரும்பவும் இதே மாதிரி தான் அனுமதி கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய ஆக்ஷன்ஸோ இல்லை மக்களுடைய ஆக்ஷன்ஸோ என்னவா இருக்கும்? அரசு இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதா இருக்குது. இன்னும் மாநில அரசாங்கத்துக்கு இதை பின்வாங்குவதற்கான நேரமும் வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இதுக்கான லைசன்ஸ் அவங்க கொடுக்கணும். ஏன்னா லேண்ட் அவங்க தான் கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட 1114 ஏக்கர் செலவிலான லேண்டை வந்து அவங்க கோரியிருக்காங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டை வந்து உங்களுக்கு அதை டேக் ஓவர் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்து தான் இருக்குது. ஸோ மாநில அரசாங்கம் நினைச்சா இதை எப்பவுமே நிறுத்தலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். மக்கள் அந்த கோரிக்கையை முன்வைப்பார்கள். அரசு அமைப்புகளும் சரி அரசியல் கட்சிகளும் அதான் வைக்கிறாங்க. இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே இதுக்கு எதிரான அறிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னணியில் இவருடைய வாய்ஸின் அடிப்படையில் அரசு வந்து இதை பின்வாங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. ஸோ அதான் சரியான விஷயமாக இருக்கணும். ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியில் ஒரு விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மக்களிடம் ஒரு கோரிக்கையை எழுந்துகிட்டு இருக்க போது அதுக்கான உரிய பதிலை தர வேண்டியது அரசனுடைய கடமை அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான முன்னெடுப்புகள் நாங்கள் நிச்சயமாக செய்வோம். ஓகே, பார்க்கலாம். இதில் இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.